ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். செய்கின்ற விவசாயத்திற்கும் அவர்களுக்கு இப்போது நிவாரணங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டுதோறும் இது போன்ற பருவமழை இடர்பாடுகள், காய்ச்சல், மழை, அதிக மழை பெய்யுது, இதெல்லாம் இயற்கை இடர்பாடுகள். அவர்களுக்கும் பணம் வருகிறது. இன்சூரன்ஸிலும் அவர்களுக்கு விவசாயிகளுக்கு பணம் வந்து கொண்டிருக்கிறது. மக்கள் திருப்தியாக இருக்கக்கூடிய அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஆட்சியை புரிகின்றார்கள் முதல்வர்கள். பட்ஜெட் எந்த நல்ல பட்ஜெட்டாக நீங்களாம் பாராட்டக்கூடிய பட்ஜெட்டாக இருக்கும். ஏன்னா முதல் இந்த அளவுக்கு இவ்வளவு சலுகை செய்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த அறிவித்தார்கள் 1000 மருந்தகம் திறப்பது, இப்போது அதை திறந்திருக்கிறார்கள். ஆக மக்களுக்கு எல்லோரும் எளியவர்களுக்கு நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு பட்ஜெட்டை இதுவரை கொடுத்திருக்கிறார், ஆட்சியின் மூலமாக கொடுத்திருக்கிறார்கள். விரைவில் எதிர்பார்க்கிறது. பிறந்திருக்கு, இப்ப நடக்கக்கூடிய அளவுக்கு இப்பதான் இப்ப சொன்ன மகிழ்ச்சியாக இப்ப வந்து நீங்களே கேட்கல. இப்ப முன்னெல்லாம் கேட்டீங்க, இப்ப என்ன ஆச்சுங்க பணம் வரலையீங்க, இப்ப பணம் ஏறிக்கிட்டு இருக்குன்னு நீங்களே சொல்றீங்க. அதான் நடக்கக்கூடிய அளவுக்கு விவசாயிகள் கடந்த காலங்களில் போராட்டம் இருந்தார்கள். கடந்த காலங்களில் போராட்டம் விவசாயிகள் போராடி கொண்டிருந்தார்கள். இப்ப போராடாமலே அவர்களுக்கு அவருடைய பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுது. அதே போல இப்ப குறிஞ்சிப்பாடியில இப்ப கட்டிடம் தொலைதூர்வு செல்லக்கூடிய தாலுக்கா, நாங்க குறிஞ்சிப்பாடி மக்கள் வந்து குறிஞ்சிப்பாடியை தாலுக்கா ஆக்க விரும்புகிறார்கள். இப்ப தாலுக்கா ஆக்கி அதுக்கு பணம் கட்டிடத்தை இங்க கட்டாமல் நாங்கள் ஆட்சி மாறிய பிறகு கட்டடத்தை ஒதுக்குப்புறமாக வெள்ளத்தால் பாதிக்கக்கூடிய இடத்தில் கட்டப்பட்டது என்று நீங்களே கேள்வி கேட்டீங்க. அதற்கு விடையாக முதலமைச்சர் அவர்கள் இப்ப நேற்று நடந்த அரசு நல திட்ட விழாவில் குறிஞ்சிப்பாடியில் இப்ப புதிய கட்டடம் தாலுக்காக்கள் அலுவலகம் கட்டப்படும் என்று நிதியும் அறிவித்திருக்கிறார்கள். அதற்கு இந்த பகுதி மக்கள் சார்பாக நன்றியும் கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ள 1500 கோடி நலத்திட்டங்களை இந்த மாவட்டத்திற்கு அறிவித்திருக்கிறார்கள். புதிய அறிவிப்பு. அதற்கும் நன்றியை மாவட்ட மக்கள் சார்பாகவும் குறிஞ்சிப்பாடி தொகுதி மக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிஞ்சிப்பாடி தாலுக்கா